என் தங்கச்சி அன்பு, பாசம், கோபம், எல்லா உணர்ச்சிகளும் மழை மாதிரி கொட்டுற என் தங்கச்சி அந்த மழையில நனைஞ்சுகிட்டே இருக்கலாம். வெளிப்படையானது அது. அப்படி ஒரு தங்கச்சி எனக்கு கிடைச்சிருக்கா. உங்ககிட்ட தான் நம்ம கவிதாவை ஒப்படைக்கிறேன். அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணே. கவிதா என் வயித்துல பொறுக்காத இன்னொரு மக. தெரியும்டா. தெரிஞ்சுதானே நான் செஞ்சேன். ஒருவேளை கல்பனாவே இங்க இருந்திருந்தா கூட இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருப்பேன். அதனாலதான் அன்னைக்கே அவ கைய பிடிச்சு உன் கையில நான் ஒப்படைச்சேன். இன்னைக்கு அதை நான் செஞ்சு முடிச்சேன். சம்பிரதாயமா ஒரு சடங்கா எல்லாமாவும் செஞ்சேன். இனிமே நீதான் அவளை பாத்துக்கணும். என்னன்னு அப்படி சொல்றீங்க? நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்க அண்ணே. இந்த வீட்ல கவிதா எப்படி வளர்ந்தாலும் அதை விட சீமாட்டியா நான் வளர்ப்பேன் அண்ணே. சரிம்மா. சரி, நீ கிளம்பு. காலையில கவிதாவும் இல்ல உன் மருமகளும் உன் மகனும் இல்ல ஏன் மருமகனும் அங்க வந்து நிப்பாங்க. நான் கூட்டிட்டு வரேன். சரியாமா? நான் போயிட்டு வரேன்னே. ஒரு நிமிஷம். அருண், பிரசாத். அப்பா. அருண், வரேன்ப்பா. வாடா, அத்தை கிளம்புறாங்க பாரு. பிரசாத், உங்க அம்மா கிளம்புறாங்களா? பிரசாத், ஒரு நாள் உங்க அம்மா உன்னை விட்டு தனியா இருக்க போற. நாளைக்கு தான் நீ அங்க போக போற. இத பார், அதுக்குள்ள உங்க அம்மாவுக்கு தாங்கல. உன்னை ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு கண்ணில் தண்ணி. நான் எங்கம்மா இருக்கேன்? மாமா வீட்டுல தானம்மா. சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் தானம்மா. அது இல்லடா பிரசாத், இது வேற உணர்ச்சி. நான் வரேன்னு. உங்ககிட்ட நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். பாத்தியா உங்க அம்மாவை எப்படி போறா? பாத்தியா, கண்ணுல கண்ணீர். ஆனா அது ஆனந்த கண்ணீர். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கிற சந்தோஷம் அவளுக்கு. நடக்குமா நடக்காதான்னு அவளுக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அத வார்த்தையால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ கண்ணுல தெரிஞ்ச கடைசி சொட்டு கண்ணீர் இருக்குல்ல, அது சொல்லும் எல்லாத்தையும். இதுதான்டா பாசம், இதுதான்டா அன்பு, இதுதான்டா குடும்பம். அருண் வா. என்னப்பா? சந்தோஷமா இருங்கடா. பிரசாத், இன்னைக்கு உன் மாமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ண சரியான இடத்துல தான் கொடுத்திருக்கேன்னு. அருண்,
உன் தங்கச்சி அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போறா. இதை விட எனக்கு என்னடா சந்தோஷம் வேணும்? நீங்க நீங்க 2 பேரும் எனக்கு மருமகனும் மகனும் இல்லடா. என் தோளை தாண்டி வாழ்ந்த தோழனுங்க. இனிமே வாழ்க்கைய நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா என்ன கூப்பிட்டுறாதீங்க. சரிப்பா. வாங்க வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க அண்ணே, வாங்க. வா மருமகளே. வாங்க அண்ணே, உள்ள வாங்க. வா உள்ள போப்பா. வாங்க அண்ணே. உட்காருங்க அண்ணே. என்னம்மா எங்களுக்கு மரியாதையா? அப்படி இல்ல அண்ணே, இது வரைக்கும் நீங்க எனக்கு அண்ணன். ஆனா இன்னைக்கு உங்க பொண்ண ஏன் மருமகளா எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால சம்மந்தி விட்டு சாப்பாட்ட சாப்பிடுறீங்க. சரி சம்மந்தி அம்மா. வாங்க. நீ வாமா, வா. இந்த மருமகளே, விளக்கேத்து. ஓ அத்தை, சமையல்காரின்னு சொல்லாம சொல்றீங்க. ஐயோ மருமகளே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உனக்கு தான் தெரியும் யார் யார் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. அத நீயே உன் கையால செஞ்சு போட. முத நாளு மருமகளை குத்து விளக்கு ஏத்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல்ல இப்பதான் அத்தை கேள்விப்படுறேன். சமையல் கட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஸ்டவ் பத்த வைக்கிற மாமியார. மருமகளே, விளக்கேத்து. ஓகேவா? சொல்றத செய். ஓ அத்தை, வந்த உடனே கொடுமை ஆரம்பிக்கிறீங்க. அத நான் ஆரம்பிக்கல, நீ சமையல் பண்ணி போடு. அந்த கொடுமைய மத்தவங்க அனுபவிக்கட்டும். அத்தை கிளம்புங்க கிளம்புங்க, நான் பத்த வச்சுக்கிறேன். செய் மருமகளே, செய். இன்னைக்கு ஒரு நாள் உன் வேலைதான். ஓகேவா? நானு என் அண்ணங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். நீங்க போங்க. வரட்டுமா இந்திரா? ஆஹா, சம்மந்தி அம்மா, என் மகளை உன் கையில வச்சுட்டு போறேன். பிரசாத் மாமா, என் செல்லத்தை உன்னை நம்பிதான் ஒப்படைச்சிட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன் மாமா. வரேம்மா. வரட்டுமாடா? சரிங்கப்பா. போலாம். வா. வரேன். பாய் பிரசாத். வரேன் கவிதா.
கவிதா, என்ன பேசுறது, எப்படி பேசுறது, எதுவுமே எனக்கு புரியல. ஏங்க இது வரைக்கும் உன்னை நான் மாமா மகளா பார்த்திருக்கேன், ஒரு சிநேகிதியா பார்த்திருக்கேன். சின்ன வயசுல இருந்து உன் கூட நான் அப்படிதான் பழகிருக்கேன். ஆனா இப்போ புது உறவு, மனைவிங்கிற ஸ்தானத்துல வச்சு பார்க்கறேன். அதனாலதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு, திகைப்பாவும் இருக்கு. எனக்கும் தாங்க. உனக்கு என்ன? நான் உன்னை கேட்கட்டுமாங்க? கேளு. அன்னைக்கு வீட்ல வச்சு கேட்டேன், இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்கன்னு. அன்னைக்கு நான் கேட்டது உங்க மாமா மகளா. இப்ப கேக்குறேன், நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்டாட்டி ஸ்தானத்துல இருந்து எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாளா? கவிதா, இத பத்தி கேட்காதன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது வேண்டாம். அத பத்தி நீ கேட்டினாலே என்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. ஏங்க வராது? என்னாச்சு உங்களுக்கு? வேண்டாம், விட்டுறேன். இல்லங்க, எனக்கு தெரியணும். எங்க போனீங்க? என்ன ஆச்சு? எதுவாவது தெரியணும்ல. என்னங்க, ஏன் பேசாம அமைதியா நிக்கிறீங்க? அத பத்தி பேச வேணாம்னு சொல்றேன்ல. என்னாச்சு? ஏன் அத கேட்டாலே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க எப்பவும்? தெரியுதுல டென்ஷன் ஆவறேன்ட்டு. அப்புறம் ஏன் அதை பத்தி பேசுற? முத நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுல உட்காந்தா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ற? ஆமாங்க, பிரச்சனைனா பிரச்சனைதான். அத நான் கேட்க கூடாதா? கேக்குற உரிமை கூட இந்த பொண்டாட்டி கிடையாதா? அந்த உரிமையை கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்போ நான் உங்களுக்கு அடிமை. நான் அப்படி சொன்னேனா? இல்ல கவிதா, புரிஞ்சுக்கோ. என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடிஞ்சா நான் சொல்ல மாட்டேன்னா? ஏங்க, ஏன் சொல்ல முடியாது? முடியாது கவிதா. அதான் ஏன்னு கேக்குறேன். கவிதா, அது என் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, பெட்ரூம்குள்ள என் ஆபீஸை பத்தியும் பேசக்கூடாது, உன் ஆபீஸை பத்தியும் பேசக்கூடாதுன்னு. நான் இப்ப கேட்டது அது இல்ல. உங்க ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி இல்ல. நீங்க எங்க போனீங்கன்னு தான் கேட்டேன். அதான் சொல்றேனே, என் ஆபீஸ் வேலையா போயிருந்தேன்னு. அதான் நான் எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? சரிங்க, ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனா ஆபீஸ் வேலைன்னு ஒரு வார்த்தை யார்கிட்டயாவது சொல்லிட்டாது போலாம்ல. கவிதா, நான் அந்த சூழ்நிலையிலேயே இல்ல. என்னங்க சூழ்நிலை? என்னாச்சு உங்களுக்கு? யாராவது உங்களை கடத்திட்டு போனாங்களா? என்ன கவிதா, என்ன இப்படி கேக்குற? யார் என்ன கடத்த முடியும்? ஏன் வேலை, ஆபீஸ் வேலை, அதுக்கு போன. அதுல யார் என்ன கடத்துவாங்க? அப்படின்னா சொல்ல வேண்டியதானே நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு. எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? பாத்தீங்களா, பதிலே உங்களால சொல்ல முடியல. சொல்ல முடியலன்னு இல்லைங்க, சொல்ல கூடாதுன்னு நிக்கிறீங்க.
பிரசாத், நான் உங்க மாமா மக. சின்ன வயசுல இருந்து பழகின. ஆனா சமீப காலமா உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல. ஏன் கவிதா, ஏன் இப்படி பேசுற? வேண்டாம் பிரசாத், பிடிக்கல. பிடிக்கலன்னா பிடிக்கல. கவிதா, நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. நான் என் ஆபீஸ் வேலையா தான் போயிருந்தேன். பிரசாத், நீ சொல்றத நம்புறதுக்கு நான் சின்ன புள்ள இல்ல. உன்னை விட சின்னவளா இருக்கலாம் வயசுல, ஆனா உன்னை விட புத்திசாலி அறிவுல. புரிஞ்சுதா? சரிம்மா. அதுக்காக என்ன பண்ண போற? பிரசாத், என்னைக்கு நீ அந்த உண்மையை சொல்றியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு மனைவி. என்ன கவிதா பேசுற நீ? ஆமா பிரசாத், அதுதான் நான் எடுத்திருக்க முடிவு. இந்த தாலி கயிறை நீ கட்டிட்டேங்கிறதுக்காக நான் உனக்கு அடிமை இல்லை. இந்த தாலி கயிறுனால என் அத்தைக்கு நான் மருமக, அவ்வளவுதான். அவங்க கையில தூக்கி சுமந்த தாலி இது. அது இன்னைக்கு ஏன் கழுத்துல இருக்கு. உனக்கு ஒரு பிரச்சனை பிரசாத். அப்ப அது எனக்கு தெரியணுமா இல்லையா? ஏன் மறைக்கிற? நான் மறைக்கல எதையுமே. போ பிரசாத், வெளியே போ. கவிதா, என்ன கவிதா? போன்னு சொன்னல. நீ மாறவே மாட்டியா கவிதா? நீ முதல்ல மாறிட்டு வா, அப்புறம் பேசு நான் மாறுறேனா இல்லையான்னு. போ, வெளியே போ. ஆனா ஒரு விஷயம், இத பத்தி நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். உனக்கும் எனக்கும் நடக்கிற இந்த சண்டை, மனக்கசப்பு, இதெல்லாம் நமக்குள்ள மட்டும்தான். நீ அத்தைக்கிட்டையும் பேசக்கூடாது, எங்க அப்பா கிட்டையும் பேசக்கூடாது. என்னைக்கு நீ உண்மையை சொல்றியோ அன்னைக்கு நான் உன் பொண்டாட்டி. அது வரைக்கும் கவிதா, கவிதா, கவிதா. அவ ஆலமரம். அதுல இருந்து விழுதுகள் வரலாம், ஆனா வீணான சந்தேகம் அவளுக்கு வரக்கூடாது. போயிடு பிரசாத். என்ன மருமகளே, தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க?
ஒண்ணு இல்லத்த, புது வாழ்க்கை, புது அனுபவம், புதுசா ஒரு தொடக்கம். அத பத்தியெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். கவிதா, இங்க எல்லாமே உனக்கு பழகுன இடம், பழகுன மனுஷங்க தானே? அத்தை, பழகின இடம்தான், பழகின மனுஷங்க தான். ஆனாலும் மனுஷ மனங்கிறது ஒரு குரங்கு தானே. என்ன மருமகளே புதிர் போடுற? புதிரில் அத்தை, புரியாத விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டு போறா இவ? புதிர் இல்ல, புரிஞ்சிக்க முயற்சி பண்றேன்றா. இதுவே புதிரல்ல இருக்கு.